கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மெதுவாக பேசுறது மற்றவங்க கோபத்தையே குறைச்சிருமா. அந்த சாஃப்ட் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அது மாதிரி ஒரு பழக்கத்துக்கு நம்ம வரணும். நம்ம நிறைய நேரத்தில் வேகமாக பேசியே பழகிட்டோம். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். பேசுகிறதுக்கு முன்பாக நான் என்ன நினைக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு பேசினா எல்லா விஷயத்துலையுமே என்ன பிரதர் அப்படி இல்லாமல் பேச முடியும், ட்ரை பண்ணால் நடக்குங்க. ஆனால் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். உக்கிரம் என்றால் கோபம். ஆண்டவரை வேதத்தில் பொறுமையாக பேசி ஆபிரகாம் கோபத்தை ஆற்றியிருக்கிறார். தேவ மனிதர்கள்லாம் ஆண்டவருடைய உக்கிரகத்தை மாற்றியிருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ நம்மளும் மற்றவங்கள்ட்ட பேசும்போது கடும் சொற்களை பயன்படுத்தாமல் ஒரு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி யோசித்து நம்ம பேசும்போது எல்லா காரியத்துக்கும் ஒரு சுமூகமான முடிவை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடும் சொற்கள், ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை நினைவு கூறுவேன். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே, ஒவ்வொரு மனுஷு காயப்படுற மாதிரி யாரையும் பேசிவிடக்கூடாது. நிதானமாக உண்மையாக தாழ்மையாக பேச ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யணும் என்று சொல்லி நான் நினைப்பேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிதான ஒரு கிருபை. இதை நம்ம ப்ராக்டிக்கலில் கொண்டு வரும்போது நம்ம இந்த பூமியில் யாருக்கிட்ட கூட மனஸ்தாபம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நம்ம வளர்வர்களாய் காணப்படுவோம். அதனால் மெதுவாக பேசுவோம், கடு சொற்களை விட்டு விடுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். மெதுவாக எதையுமே பேசி டீல் பண்ண உதவி செய்யுங்க. கடு சொற்களை ஆண்டவரை நாங்கள் பயன்படுத்தாதபடி ஆண்டவர் எங்களுக்கு அந்த கண்ட்ரோலை தாங்க. கண்ட்ரோலின் ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை கண்ட்ரோல் படுத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.